யூடியூப் ஆப்ல நீங்க வீடியோஸ் வந்து பார்த்துட்டு இருக்கிறப்போ உங்களுக்கு அதிகமா வந்து யூடியூப் வந்து மொபைல் டேட்டா வந்து கன்சியூம் பண்ணுது அப்படின்னா அதை எப்படி வந்து நம்ம ஸ்டாப் பண்றது அப்படிங்கறத பத்தி தான் டீடைலா அந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோ ஃபுல்லா பாத்தீங்கன்னா கம்ப்ளீட் டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கலாம். வீடியோக்குள்ள போலாம். யூடியூப் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிட்டு கீழே யூ ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிடுங்க. அதை கிளிக் பண்ணிட்டு மேலே செட்டிங் ஐக்கான் கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணிடுங்க. அதை கிளிக் பண்ணிட்டு கீழே ஸ்க்ரால் பண்ணி வந்தீங்க அப்படின்னா அதில் வந்து டேட்டா சேவிங் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு டேட்டா சேவிங் மோட்னு கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணி ஆன் பண்ணிடுங்க. ஸோ இதை நீங்கள் ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னா இனிமேட்டு நீங்கள் வந்து யூடியூப்பில் வீடியோஸ் வந்து பார்க்குறப்ப உங்களுக்கு ரொம்பவே பார்த்தீங்கன்னா வந்து கம்மியாக வந்து டேட்டா வந்து கன்சியூம் பண்ணும். அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா 2 செட்டிங்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க, டேட்டா மானிட்டர் அண்ட் கண்ட்ரோல் அப்படின்றது. ஸோ இந்த செட்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து யூஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. பட் இருந்தாலும் நான் அதை எப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து செலக்ட் குவாலிட்டி ஃபார் எவ்ரி வீடியோன்னு கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் வந்து ஒவ்வொரு வீடியோஸும் வந்து யூடியூப்பில் வந்து கிளிக் பண்ணி பார்க்குறப்போ குவாலிட்டி பார்த்தீங்கன்னா வந்து ஷோ ஆகும். ஒவ்வொரு குவாலிட்டிக்கும் எவ்வளோ டேட்டா வந்து எடுக்கும் அப்படின்ற டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு எந்த குவாலிட்டியில் வந்து பார்க்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு ப்ளே பண்ணி பார்க்குற மாதிரி வந்திருக்கும். இது வந்து ஒவ்வொரு வீடியோக்குமே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து குவாலிட்டி செலக்ட் பண்ணி பார்க்குற மாதிரி வந்திருக்கும் இந்த ஒரு ஆப்ஷனு. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து மொபைல் டேட்டா யூசேஜ் ரிமைண்டர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதில் பார்த்தீங்கன்னா வந்து எம்பி ஜிபி அப்படின்ற 2 ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா வந்து கொடுத்துருப்பாங்க. எவ்வளோ டேட்டா வந்து வரைக்கும் யூடியூப் வந்து எடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு ரிமைண்டர் வந்து வரணும்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் இதில் வந்து ஆட் பண்ணி வச்சுக்கலாம். அப்படி நீங்கள் ஆட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா கரெக்டாக அந்த டேட்டா வரைக்கும் கன்சியூம் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூடியூப்லேருந்து ரிமைண்டர் வந்து சென்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸும் பார்த்தீங்கன்னா இதில் வந்து இருக்குது. இந்த 2 ஆப்ஷன் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ண தேவை கிடையாது. நார்மலாக நீங்கள் வந்து இந்த டேட்டா சேவிங் மோடை மட்டும் ஆன் பண்ணிவிட்டு யூடியூப் யூஸ் பண்ணாலே உங்களுக்கு வந்து அந்த டேட்டா கன்சப்ஷன் பார்த்தீங்கன்னா வந்து முன்ன இருந்ததை விட இப்போ ரொம்பவே கம்மியாக வந்து இருக்கும். ஸோ இப்போது இந்த வீடியோ மூலியமாக யூடியூப்பில் அதிகமாக டேட்டா வந்து கன்சியூம் ஆகிறத எப்படி வந்து கம்மி பண்ணுறது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் தெரிஞ்சிருப்பீங்க. இதில் எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள், நான் எல்லாருக்கும் ரிப்ளை பண்ணுறேன்.